அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி குடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள் பார்க்கலாம். குக்கரில் எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் 2 கட் பண்ணி வச்சுட்டேன். பச்சை மிளகாய் 5 வச்சு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா மல்லி கொஞ்சம், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். குடலை சேர்த்துடலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். உப்பு, தண்ணி 2 கோலை ஊற்றி மூடி வச்சு வேக வச்சிடலாம். குடல் நல்லா வேகணும். ஒரு 5 விசில் வர வரைக்கும் இருக்கட்டும். 5 விசில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ திறந்து பார்க்கலாம். மசாலா சேர்த்துடலாம். கரம் மசாலா 2 ஸ்பூன், மல்லி 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன், போய் சேர்த்துக்கலாம். குடலானத்துக்கு கடலைப்பருப்பு சேர்த்திங்கனாக்கா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் வச்சு வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு வச்சிடலாம். முதல்ல ஒரு 5 விசில் வச்சாச்சு. இப்போ ஒரு 5 விசில் வரட்டும், வேகட்டும். அஞ்சு விசில் வந்துடுச்சு. அடுப்பை ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். குடல் நல்லா வந்துடுச்சு. இப்போ கத்திரிக்காய் சேர்த்துடலாம். குடலானத்துக்கு கத்திரிக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நாட்டு கத்திரிக்காய், கொலையில் காய்ச்சது. ஒரு 3 கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் திக்காக இருக்குது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் இருக்கட்டும். கத்திரிக்காய் வெந்துடுச்சு. இப்போ புதினா மல்லி தூவிடலாம். ஆட்டுக்குடல் வயிற்றுப்புண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் குடலாவணம் இப்படி தான் வைப்போம். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செய்வீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.